இதில் கந்தபுராணம் பேசணும்னு ஒரு ஆசை, ஆனால் பேச முடியுமான்னு ஒரு பயம். இது எனக்கு மட்டுமல்ல, இந்த கந்தபுராணத்தை எழுதிய கச்சியப்பருக்கே இருந்திருக்கிறது. அவர் அற்புதமான ஒரு ஓமை சொல்கிறாரு. நாம் முதல் நாள் நம்முடைய பிள்ளையை அழைத்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு போவோம். போனால் அங்கே அரிசியோ அல்லது நெல்லோ பரப்பி வைத்து ஆ என்று சொல்லி கையை பிடித்து எழுத வைப்பார்கள். அப்படி எழுத வைத்த உடனே அந்த குழந்தை சொன்னதான், நான் கம்பராமாயணம் போல ஒரு பெரிய நூலை எழுதப் போகிறேன், கந்தபுராணம் போல ஒரு பெரிய நூலை எழுதப் போகிறேன் என்று சொன்னதாம். அப்படி இறைநிலம் எழுதும் முன் இளைய பாலகன், ஒரு சிறிய குழந்தை முறை வரைவேன் என முயல்வது ஒக்குமான், நான் ஒரு பெரிய நூலை தரப்போகிறேன் என்று முயல்வதைப் போல அறுமுகம் அண்ணல் மாக்கதை சிறியதோர் அறிவினேன் செப்ப நின்றதே. அப்படிப்பட்ட இந்த அறுமுகத்தை உடைய அண்ணலுடைய இந்த பெரிய கதையை சிறிய அறிவுள்ளவன் நான் செப்ப நிற்கிறேன் என்று சொன்னால் இது மிகப்பெரிய காரியமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட நம்மையெல்லாம் பேச வைப்பது அவன், என்னையும் இப்போது பேச வைக்க வேண்டும் என்று அவனை வணங்கி கூடுதலாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும். சரி, சிறியதோர் அறிவு என்று நீ சொல்கிறாய், அப்புறம் எதற்கு இந்த பேச வந்த? உனக்கே தெரியுது சிறியதோர் அறிவுன்னு என்று சொல்லி, பிறகு ஏன் நீ பேச வரணும்? பிறகு ஏன் எங்களை இப்படி துன்பப்படுத்தணும்? அதற்கு காரணம் இருக்கிறது. இந்த கந்தபுராணம் இருக்கிறதே, இதை யாரெல்லாம் பக்தியோடு படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் எல்லா பயனும் எய்துவார்கள். அந்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும், எனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி. நான் 1 மணி நேரம் ஒதுக்குகிறேன், எனக்கு என்ன பயன் கிடைக்கும்? ஏன் நான் இங்கே உட்கார வேண்டும்? வேலைகளை விட்டு ஏன் உட்கார வேண்டும்? ஏன் உட்கார வேண்டும் என்று சொன்னால், அந்த முருகனுடைய திருக்கதையை கேட்டால் இந்திரராகி பார்மேல் இன்பம் முற்றும் இனிதும் மேவி, இந்த பூமியிலேயே நாம் இந்திரராக வாழ முடியும். எல்லா செல்வங்களோடும் எல்லா போகங்களோடும் பதவியோடும் நாம் வாழ முடியும் அந்த கதையை கேட்டால். சரி, இந்த பிறவியிலே சரி இந்திரன் போல பதவி கிடைக்கிறது. அடுத்தது, சிந்தையில் நினைந்தது முற்றி, நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் நடந்து சிவகதி அதனில் உய்வர், கடைசியிலே சிவனுடைய பதத்தை நீங்கள் அடைவீர்கள். அப்படிப்பட்ட அந்தமில் அவுணர் தங்கள் அடல்கட முனிந்த செவ்வேல் கந்தவேல் புராணம் தன்னை காதலித்து ஓதுவோர்களும் காதலித்து கேட்போர்களும் இந்திரராக இந்த உலகிலும் சிவகதி அடைந்து அந்த உலகிலும் வாழ வாய்ப்புள்ளது என்ற காரணத்தினாலே நாம் அத்தனை பேரையும் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி இன்றைக்கு கந்தபுராணத்தை நாம் கேட்க இருக்கிறோம். அது மட்டுமில்லை, நான் இன்னொரு செய்தியை நான் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை காணொலியாகவும் புகைப்படமாகவும் நம்முடைய குழுவிலே போடுவதுண்டு. போடும்போது எல்லாம் எனக்கு ஒரு பதட்டம் வரும். இப்படிப்பட்டவர்களெல்லாம் பேசக்கூடிய சபையிலே நாமும் போய் உட்கார்ந்து பேசுகிறோமே, இது அவர்களுக்கு எத்தனை துன்பமோ, அவர்களை நாம் துன்பப்படுத்துகிறோமோ, இதற்கெல்லாம் தகுதி உண்டா என்று சொல்லி தினம் தினம் கொஞ்சம் அச்சப்படுவது உண்டு. இருந்தாலும் கூட இன்றைக்கு நான் பேச தொடங்குகிறேன் என்று சொன்னால் என்னுடைய திறமையை காட்டுவதற்காக அல்ல, என்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக. நான் திறமையானவன் என்பதற்காக நான் பேச முயற்சிக்கவில்லை. நான் ஆசைப்படுகிறேன், அந்த கந்தபுராணத்தை பேச வேண்டும் என்று ஆசையினால் நான் இதை தொடங்குகின்றேன். இப்போதைக்கு நாம் கந்தபுராணம் போக போகிறோம். கைலாசத்திலே அந்த சனத்குமாரர் உள்ளிட்ட 4 முனிவர்களுக்கும் சின்முத்திரையை காட்டி தவத்திலே இருக்கிறார் சிவபெருமான். அதே நேரத்திலே பர்வதமலை கைலாயத்திலே சிவபெருமான் இருக்க, இங்கே இமயமலையிலே பார்வதி தவத்தில் இருக்கிறார். சிவபெருமானை சேர வேண்டும், அந்த சிவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்வதி தவத்தில் இருக்க, அங்கே சிவபெருமான் தவத்தில் இருக்கிறார். சரி,
இந்த உலகத்தினுடைய எல்லா அசைவுகளுக்கும் காரணம் அந்த சிவபெருமான். அவரே அசைவில்லாமல் போனால் என்ன நடக்கும்? எல்லா உயிர்களும் அசைவில்லாமல் போனது, எல்லா உயிரற்ற பொருட்களும் அசைவில்லாமல் போனது. அப்படி போன காரணத்தினாலே எந்த உயிர்களுக்கும் காதல் என்பதோ காமம் என்பதோ உணர்வுகள் என்பதோ இல்லாமல் போன காரணத்தினாலே உயிர்கள் உற்பத்தி என்பதே இல்லாமல் என்று போனது எல்லா உலகங்களிலும் எல்லா அண்டங்களிலும். இப்படி நல்லவர்கள் அமைதியாக இருந்தால் என்ன ஆகும்? கெட்டவர்கள் தலைவிரித்து ஆடுவார்கள். அப்படி இங்கே சிவபெருமான் மோனத்திலே இருக்க, பார்வதி மோனத்திலே இருக்க, சுக்கிராச்சாரியர் என்பவர் பார்த்தார். சுக்கிராச்சாரியர் தான் இந்த அசுரர்களுடைய குரு, அரக்கர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர். பார்த்தார், சிவபெருமானும் பார்வதியும் அமைதியாக இருக்கிறார்கள், இதுதான் சரியான சமயம், அரக்கர்களுக்கு நாம் வலிமையை கூட்ட வேண்டும், அசுரர்களை வலிமை பெற்று எழச் செய்ய வேண்டும், இந்த தேவர்களை எல்லாம் வீழ்த்த வேண்டும், இந்த உலகங்களை எல்லாம் நாம் தான் ஆள வேண்டும் என்று முடிவெடுத்தார். அசுரேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனுடைய மகள் சுரசை, அந்த மகளை தான் பயிற்றுவித்தார். அவளுக்கு பலவிதமான மாயைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தவர் மாயையிடம் சொல்கிறார், இதுதான் சரியான சமயம், இந்த நேரத்திலே அசுரகுலம் எழுச்சி பெற வேண்டும், அது உன்னால் தான் முடியும். காசியவர் என்று சொல்லி ஒரு முனிவர் இருக்கிறார், அவர் பிரம்மாவினுடைய குமாரர். அந்த முனிவரோடு நீ சேர வேண்டும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அசுரர்களை நீ பிரசவிக்க வேண்டும், அதன் மூலமாக நாம் எல்லாம் எழுச்சி பெற வேண்டும், அசுரர்கள் எல்லாம் எழுச்சி பெற வேண்டும், தேவர்களை எல்லாம் வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். இந்த சுரசை என்ற பெண்ணுக்கு இப்போது மாயை என்று பெயர் வைத்தார். இந்த மாயை காசியவரை போய் தன்னுடைய அழகினால் மயக்கினால் அவரை தன்னுடைய காதல் வலையிலே விழ வைத்தார். இப்படி அவரை விழ வைத்து அவரோடு இவள் சேர்த்தார். அப்படி சேர்ந்ததன் காரணமாக வெள்ளம் என்று சொல்வார்கள், பல லட்சம் வெள்ளம் அசுரர்கள் உண்டானார்களாம். ஒரு வெள்ளம் என்று சொன்னால் ஒன்று போட்டு பக்கத்திலே 14 பூஜ்ஜியம் போட்டால் ஒரு வெள்ளம். அப்படி பல லட்சம் வெள்ளம் அசுரர்களை உற்பத்தி செய்தால் இந்த மாயை. அதிலே முதலாவதாக இந்த காசியவரும் மாயையும் தேவர்களாக சேர்ந்து கூட சூரபத்மன் தோன்றினான். அவனோடு 30,000 வெள்ளம் அசுரர்கள் தோன்றினார்கள். அடுத்ததாக மாயையும் இந்த காசியவரும் சிங்கமாக மாறிக்கூட அங்கே சிங்கமுகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனும் 40,000 வெள்ளம் அசுரர்களும் தோன்றினார். இந்த சிங்கமுகனுக்கு 1000 முகம், 2000 கைகள். அடுத்த ஜாமத்திலே மாயையும் காசியவரும் கூட யானையாக சேர்ந்து கூட யானை முகத்தோடு தாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனும் ஒரு 30,000 வெள்ளம் அசுரர்களும் தோன்றுகிறார். அடுத்த ஜாமத்திலே இந்த மாயையும் காசியவரும் ஆடு வடிவத்திலே சேர அஜமுகி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் ஒரு 40,000 வெள்ளம் அசுரர்களும் தோன்றுகிறார்கள். இப்படி பல வடிவங்கள் எடுத்தவர்கள் கூட கூட பல லட்சம் வெள்ளம் அசுரர்கள் உண்டானார்கள். அப்படி இந்த 3 அசுரர்களும் ஒரு அசுர பெண்ணாகிய அஜமுகியும் 2 லட்சம் வெள்ளம் அசுரர்களும் தோன்றினார்கள். இப்போ நமக்கு ஒரு எண்ணம், இது இந்த காலத்திற்கு தகுந்தபடி நாம் யோசிக்கணும். இத்தனை லட்சம் வெள்ளம், அதாவது ஒரு வெள்ளம் என்று சொன்னாலே ஒன்று போட்டு 14 பூஜ்ஜியம் போட வேண்டும் என்று சொன்னா இத்தனை வெள்ளம் அசுரர்கள் இருந்தார்களா? இது எல்லாம் நடந்தது தானா? இதெல்லாம் ஒரு பழமை தானே, ஏதோ ஒரு கதை விட்டு கொண்டு இருக்க வேண்டுமா? இதையெல்லாம் நம்ம கேட்க வேண்டுமா, படிக்க வேண்டுமா என்று நமக்கு தோன்றும். இதற்கு ஒரு அற்புதமான விளக்கம் சொல்கிறார் நம்முடைய வாரியார் சுவாமிகள். ஒருவன் மிக மெலிந்து போயிருக்கிறான், மருத்துவரிடம் அவனுடைய தாய் கூட்டி போகிறார். என்னுடைய பையனுக்கு நல்ல உடல்வாக வேண்டும், தசைகள் நல்ல வலிமையாக வேண்டும், இவனுக்கு ஏதாவது ஒரு உணவு சொல்லுங்கள் என்று சொல்கிறார். என்னை போல மருத்துவர்
புரதச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுத்தால் நல்ல தசை வலிமை கிடைக்கும், பையனுக்கு நல்ல ஒரு வடிவம் வரும் என்று சொல்கிறார். சரி, புரதச்சத்து சேர்ந்த உணவுகள் என்ன என்று கேட்க அந்த மருத்துவர் சொல்கிறார், இறைச்சியை கொடுக்கலாம், முட்டை கொடுக்கலாம், பயிர் வகைகள் எல்லாம் கொடுக்கலாம். கொடுத்தால் நல்ல புரதச்சத்து கிடைக்கும், அதனால் பையன் நல்ல வடிவம் பெறுவான், தசைகள் நல்ல வலிமை பெறும் என்று சொல்கிறார். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு புரதச்சத்து எதில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இறைச்சியில் இருக்கு, முட்டையில் இருக்கு, பருப்பு வகைகளில் இருக்கு. உடனே அந்த அம்மா என்ன செய்வாங்க, நேரடியாக போய் ஒரு இறைச்சியை வாங்கிட்டு வந்து அதை நேரடியாக அந்த மகனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பருப்பு வகைகளை வாங்கிட்டு வந்து அதை பச்சையாக கொடுக்க மாட்டாங்க. அப்படி அந்த உணவுகளை என்ன செய்வாங்க, பதப்படுத்துவாங்க. இறைச்சியை சமைப்பாங்க, முட்டையை சமைப்பாங்க, அந்த பயிர் வகைகளை வேறு வேறு வடிவத்தில் சுவைக்கு விட்டுவாங்க. இப்படி அதை சமைத்து பக்குவப்படுத்தி சுவைப்படுத்தி அந்த உணவுகளை கொடுப்பார்கள். அப்படித்தான் நம்முடைய புராணங்களும் ஒரு நல்ல செய்தியை நேரடியாக சொல்லாமல் இப்படி ஒரு கதை வடிவிலே, இப்படி ஒரு புராண வடிவிலே அதை நீட்டி கொஞ்சம் சுவைக்கு ஊட்டி கொடுப்பார்கள். அதனால் நமக்கு தேவையானது அத்தனை வெள்ளம் இருந்ததா, அசுரர்கள் இருந்தார்களா, தேவர்கள் இருந்தார்களா என்பது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இதிலே இருந்து எனக்கு என்ன பாடம், என்னுடைய வாழ்க்கைக்கு இதிலே இருந்து என்ன கிடைக்க போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதிலும் கூட கந்தபுராணம் பற்றி சொல்லும்போது சொல்லுவார்கள், கந்தபுராணம் என்பது நம்முடைய சொந்த புராணம் என்று சொல்லுவார்கள். ஏன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செய்திகளும் இருக்கக்கூடிய புராணம் இந்த கந்த புராணம்.